நாடி வந்துருச்சா நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்பா முதல்ல நாடி படிச்சா அதை கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்களாமே, இப்ப எப்படி அதே தானா இல்ல 4GB பென் டிரைவா? சும்மா போன காரியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சாமா? ஜோசியர் என்னமா சொன்னாங்க? அக்காவுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆயிடும்ல. பா நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களேப்பா. அப்பா இப்போதைக்கு கல்யாணம் இல்லைன்னு சொன்னாலும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா. அக்கா ஒன்னும் நினைச்சிக்க மாட்டா, நாம பாக்காத ஜோசியரா என்னக்கா? ஐயோ அப்பா என்னப்பாச்சு? உங்க அப்பா அங்கே சரிஞ்சு விடாம சொல்லுங்கப்பா. யார் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. பொருளே நீ போய் அப்பா தண்ணி எடுத்துட்டு போ. அப்பா அழாதீங்கப்பா. என்னப்பா நீங்க உள்ள வந்து படுங்க, வாங்க எழுந்துருங்க. குடுமா என்னப்பா அதெல்லாம்? எதுக்கு இப்படி அழுறீங்க? ஜோசியருங்க இடக்கு மடக்கா பேசலாம் நமக்கு புதுசா, இதுக்கு போய் மனசை தளர விடுறீங்க? பூரணி கல்யாணத்தை ஜோசியருங்க தீர்மானிக்க போறோம் இல்ல, நாம தான் நடத்த போறோம். நல்லாவே நடத்த போறோம். போதுமா? அதுக்கு அவசியமே இல்லப்பா. அது ஏற்கனவே நடந்து முடிச்சிட்டு தான் சொல்லிட்டாங்க. சொல்றீங்க? தெரியலப்பா, என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. நெஞ்சே வெடிச்சிட போல இருக்குடா. பூர்ணி, உனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு கேட்க போன இடத்துல ஏற்கனவே கல்யாணம் நடந்த பொண்ணுக்கு இன்னொரு முறை எதுக்கு கல்யாணம் பண்றதுக்கா கேட்க வந்திருக்கீங்கன்னு கேட்டுட்டாங்கப்பா. நான்சென்ஸ். எந்த மாக்கா அப்படி பேசுனது? அவனெல்லாம் கட்டி வச்சு உதைக்கானா சும்மா விட்டு வந்தீங்க? முன்ன பின்ன தெரியாத மனுஷப்பா. நம்ம பூரணியை பத்தி தப்பா பேசணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தா? ஓலைச்சுவடிய கையில பிரிச்சு வச்சுட்டு படிச்சதை பார்த்தனே. என் பொண்ணுக்கு 8 வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அதுல எழுதியிருக்கேன். ஐயோ கடவுளே, நாங்க நாடி பார்க்க போன இடத்துல 100 பேருக்கு மேல நாடி பார்க்க வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை எடுத்துட்டு தான் போறாங்க. அவங்களுக்கு இவரு நாடி பார்த்துதான் சொல்றாரு. ஆனா ஒருத்தர் கூட இவர் சொல்ற நாடி தப்புன்னு எழுந்துச்சு போலியப்பா. அப்ப அந்த ஜோசியக்காரன் சொன்னது உண்மைன்றீங்களா? கேவலமால உங்களுக்குலாம். எவனோ ஒரு லூசு பையன் உளறி வச்சதை நம்பிட்டு வந்து அக்காவனிக்கு வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் மனசு எவ்வளவு பாடுபடும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அக்கா இதெல்லாம் கண்டுக்காதக்கா, போய் உன் வேலையை பாரு. நாடி பாக்குறேன் வெங்காயம் பாக்குறேன்னு இந்த இழவு கதெல்லாம் வேணாம். எத்தனை வாட்டி சொன்னாலும் புத்தி வராத உங்களுக்கு? அப்பா, யாரு என்ன சொன்னாலும் நம்புறது இல்லைங்கிற முடிவோட நீ இருக்க. எந்த நம்பிக்கையாவது என் பொண்ணை கரை சேர்க்காதாங்கிற கவலையில நான் இருக்கேன். எங்களால ஒன்ன மாதிரி இருக்க முடியாதுப்பா. அப்ப அந்த ஜோசியக்காரன் சொன்னது உண்மைன்றீங்களா? ஐயோ கடவுளே, உண்மை நம்புற அளவுக்கு நாங்க தரம் தாழ்ந்து போயில்ல. அந்த ஆளு சாமி சாட்சியா உட்காந்து நாடி படிச்சு சொல்லும் போது எங்க புத்தி கலங்கி போயிடுச்சேப்பா. பொண்ணே தப்பா எடுத்துக்காதம்மா, நான் ஒண்ணு கேட்பேன், நீ கோச்சிக்காம எனக்கு பதில் சொல்லணும். ஐயோ என்னம்மா இதெல்லாம்? என்ன கேட்கணும் உங்களுக்கு? சொல்லுங்க. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நாடி சொல்லுது. எங்களால அதை நம்ப முடியலம்மா. நாடி போய் தானே எங்க மனசு சொல்லுது. வாயால இல்லன்னு ஒரு தடவை கேட்டுட்டா மனசுக்கு நிம்மதி ஆயிடுமா? வாய மூடுமா. நாடி போய் நம்ம அப்புறம் மக்காயிட்டு வந்து கேக்குறேன். இப்போ உங்க அப்பா எப்படி அழுதாருன்னு பார்த்தல? அது அவரு அழுதது இல்லடா, ஜோசியர் சொன்ன வார்த்தையால வர வச்சு கண்ணீருடா. நாங்க பெத்தவங்கடா, எங்க தவிப்பை எப்படின்னு நீ பெத்து பாருடா, அப்பதான் உனக்கு புரியும். சரி, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? பூரணி, இதுக்கு நீதாம்மா பதில் சொல்லணும்.
உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? சொல்லுமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கேக்குறேன்ல, சொல்லுடி. மா வேணாமா, தப்பா பேசாதம்மா. யார பார்த்து என்ன பேசுறது கூட உனக்கு தெரியாமா? போன இடத்துல மூளையை தானமா கொடுத்து வந்தீங்க. அடிப்பட்ட இடத்துல மருந்த தடவரான்னு சொல்லிட்டு விஷத்தை தடவரா மாதிரி இருக்குமா நீ பேசுறது? ஏண்டா ஏன் நிறுத்திட்ட? என்ன கேளுடா. நீ கத்துனதுக்கு மேல நான் கத்துனேன். உங்க அப்பா கத்துனாரு. தெரியுமாடா உனக்கு அதெல்லாம்? என் பொண்ணை பத்தி எப்படி தப்பா பேசலான்னு இந்த மனுஷன் அவர் அடிக்க போயிட்டாரு. தெரியுமா உனக்கு? ஆனா பேசுறது ஜோசியர் இல்லப்பா, அவர் கையில இருந்த ஓலைச்சுவடிடா. அதுல போட்டிருக்கேப்பா, இந்த வயசுல, இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல, இந்த தேதியில இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெளிவா எழுதி இருக்கேப்பா. முட்டாள்தனமா இருக்கு நீ பேசுறது. இந்தியால 100 கோடி பேர் மேல இருக்காங்கம்மா. அத்தனை பேரோட சரித்திரத்தையும் 10 ஓலைச்சுவடியில் எழுத முடியுமா? இந்தியா அளவுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சாலும் பத்தாதுமா. தெரியுமா உனக்கு? கேட்டுட்டேனே, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேனே. அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமையா அவர் என்ன சொன்னார்னு உனக்கு தெரியுமா? நானே போய் சொல்லாதுன்னு சொல்றாரு. அப்போ நான் போய் சொல்வேனாமா? சத்தியமா அந்த மாதிரி எதுவும் இல்லம்மா. போய் சொல்லாதுன்னு சொல்றாரு. அப்போ நான் போய் சொல்வேனாமா? சத்தியமா அந்த மாதிரி எதுவும் இல்லம்மா. என்ன மன்னிச்சிட்டு போறேனே. உங்ககிட்ட எதுவுமே கேட்க கூடாதுன்னு தான் இந்த மனுஷன் என்கிட்ட பஸ்ல வரும்போது சொல்லிட்டு வந்தாரு. இப்ப அவராலே அடக்க முடியாம எப்படி எழுதாருன்னு பாத்தீங்கல்ல? என்னைய அப்படி இருக்க சொல்றீங்களா? தாங்காதுமா, என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. நான் செஞ்சது தப்போ சரியோன்னு எனக்கு தெரியல, ஆனா என் மனசுல இருக்கத நான் கேட்டுடுறேன். நீ உண்மையை மட்டும் சொல்லிடுமா, எங்களுக்கு அது போதும். உன்னை நாங்க கண்ணுக்குள்ள தள்ளி வச்சு பாத்துக்கிட்டோம். நீ எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தது அந்த கேட்டரிங் படிக்க போன 4 வருஷம் தானே. அப்ப என்ன நடந்ததுமா? மறைக்காம சொல்லு பூரணி. கல்யாணம்டா தாலி கட்டிட்டு வாழ்ந்தா மட்டும் கல்யாணம் இல்லம்மா. நீ ஒருத்தனை மனசார நினைச்சா கூட அதுவும் கல்யாணம் தான்மா. வாய மூடுங்கம்மா. அம்மா மாதிரியாமா பேசுற? பெத்த பொண்ணு கிட்ட, அதுவும் கல்யாணம் எப்படா நடக்கும் ஏங்கிட்டு இருக்க பொண்ணு கிட்ட இப்படி எல்லாம் பண்ணிருக்கியான்னு கேக்குறியாமா? இந்த ஜாதகம் ஜோசியம் எல்லாம் இததான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குதா? குறைஞ்சபட்ச அளவு நாகரிகம் கூட உங்களுக்கு இல்ல. இப்படி நெருப்ப வாரி வாரி வார்த்தையில கொட்டுறியாமா? உங்களுக்கு தான் மனசாட்சியே இல்லையாமா? அக்கா நீங்க பெத்த பொண்ணு தானமா? ஆமாண்டா, நான் பெத்த பொண்ணு தாண்டா. அதனால தாண்டா என் வயித்துல நெருப்பு பத்திக்கிட்டே எரியுது. 2 நிமிஷம் இதெல்லாம் கேட்டுட்டு இப்படி கத்துறியே. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம வயசான 2 பேரும் இவ்வளவு தூரம் பாரத சுமந்துகிட்டு எங்களால முடியாம வந்திருக்கமே. அத நீ நினைச்சு பாத்தியாடா? சூழ்நிலை கேட்க வைக்குதுப்பா, அதான் கேக்குறோம். இதுக்கு மேல எங்களால முடியலடா, எங்களால முடியல. பூர்ணிமா, அப்பாவை தப்பா நினைக்காதம்மா. என் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை விட, உங்க அம்மா மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை விட உன் மேலதாம்மா நான் அதிக நம்பிக்கை வச்சிருக்கேன். அது உனக்கே நல்லா தெரியும். உனக்கு ஒரு நல்லது நடக்காதான்னு தானே கோவில் ஜோசியம்னு இப்படி ஒவ்வொரு இடமா சுத்திட்டு இருக்கோம். உனக்கு நல்லது நடக்க அது உதவுங்கிற நம்பிக்கையில தானே போனோம். அப்படி போன இடத்துல ஒரு கேள்வி வந்தா நாங்க என்னமா சொல்ல முடியும்? அம்மா, உலகத்துல இருந்து நம்மளை தனிமைப்படுத்திக்கிறதுக்காகத்தான் இப்படி 4 சுவத்தை கட்டி வீடுன்னு வாழ்ந்துட்டோம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள அப்படியா இருக்கும்? இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சிருக்கேனா? ஒரு சந்தேகம், அதை உங்ககிட்ட கேட்டோம், நீ இல்லைன்னு சொல்லிட்ட, அவ்வளவுதானே.
இதுக்கு மேல இதுல என்னமா இருக்கு சொல்லு. ரொம்ப நல்லா இருக்குப்பா நீங்க பேசுறது. அக்கா கல்யாணம் பண்ணி வைக்க உங்களுக்கு துப்பு இல்ல, அம்மாவாலையும் முடியல. அண்ணன் இத்தனை வருஷமா பாக்குது, முடிஞ்சது அது வரைக்கும். குடும்பத்துல இத்தனை பேர் இருக்கும், யாராலுமே முடியல. துப்பு கேட்ட குடும்பத்துல குத்த சொல்றது மட்டும் யாருப்பா யோகிதா இருக்கு? ஐயப்பா போதும். அக்கா நீ சும்மா இருக்கா, எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. இந்த சாமி ஜாதகம் ஜோசியம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிடணும்க்கா. மனுஷனை மிருகமாக்குறதை தான்க்கா. டேய் சும்மா கத்தாத ஐயப்பா. இங்க யாரும் பொறுப்பு தெரியாதவங்க இல்ல. அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ முயற்சி எடுக்கலன்னு எப்படா சொல்லுவ? எத்தனை பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க? அவங்க எல்லாம் என்ன தானாவா வந்தாங்க? இவங்க எங்கேயோ பண்ண முயற்சியில் தானே வந்தாங்க. போன வருஷம் கூட நிச்சயம் அளவுக்கு போய் ஒரு தடவை கல்யாணம் நின்னு போச்சுல. ஏய் யாரு பார்த்த மாப்பிளடா அது? வாடா வா, உடனே வந்துருவியே. முடியாத வரைக்கும் எடுத்த முயற்சி எதுக்கும் அர்த்தம் இல்ல. இத செஞ்சோம் அதை செஞ்சோம் லிஸ்ட் போறதை நிறுத்து. இது நாள் வரைக்கும் அக்கா நம்மளால கல்யாணம் பண்ணி வைக்க முடிஞ்சதா? அதை ஒத்துக்கோ முதல்ல. டேய்ப்பா நிறுத்துடா. நீ சின்ன பையன், உனக்கு விவரம் பத்தாது. உன் வயசு இருக்கே, நான் என்ன படிக்கிறேன் தெரியுமா உனக்கு? வயசு பசங்க எல்லாம் ஊர்ல எத்தனை பொண்ணுங்க இருக்கு லிஸ்ட் போட்டுக்கிட்டப்ப நான் எந்தெந்த வீட்டுல என் தங்கச்சிக்கு ஏத்த மாப்பிள்ள இருக்கான்னு லிஸ்ட் போட்டோம்டா. இருந்த வர ஐயப்பா பெரிய இவனாட்டம் பேசிக்கிட்டு இருந்தா. பிரிச்சு பாடுறா. பின்கோடு வாரியா, ஸ்ட்ரீட் வாரியா, எந்தெந்த வீட்டுல யாரு புள்ள, என்ன வேலை, என்ன வயசு, என்ன சம்பளம், அப்பா யாரு அம்மா யாரு, எத்தனை வருஷமா பாத்துக்கிட்டே தெரியுமா உனக்கு? சும்மா பேச வந்துட்டான். அன்னைக்கு போன வாரம் கூட பூரணிக்கு ஒரு மாப்பிள்ளைய கூட்டு வந்த. இவ கல்யாணம் பண்ணி வச்சால, அவங்க அப்பனும் ஆத்தாலும் வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு வண்டியா கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவன் அப்படியே ஓடி போயிட்டான். கேட்டு போன அவள ஒரு வார்த்தை. ஏன் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி மாமா ஒரு ஜாதகத்தை தூக்கிட்டோம்ல, பூரணியா அந்த பையனை பிடிக்கலன்னு சொன்னான். ஏதாச்சும் கேட்டுப்பாங்களா அப்பா அம்மாவும்? ஒவ்வொரு மாப்பிளைய பார்க்கும் போதும் அவர்கிட்ட பூரணியை கட்டிக்கிறீங்களான்னு கேட்கும் போது அதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள எத்தனை கேள்வி, எத்தனை பதில், எத்தனை ஒத்திகை பார்த்து தெரியுமா உனக்கு? யாரும் முயற்சி பண்ணாம இல்ல. அப்பா அம்மா நான் இவன் மாமா எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா எல்லாத்தையும் ஏதோ ஒண்ணு தடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சின்சியரா ஜோசியத்தை நம்பிக்கிட்டு உட்காரல. அப்படியே இருந்தாலும் ஜோசியத்தை குறை சொல்லு. யாப்பா அங்கே போறீங்கன்னு அவன்கிட்ட கேளு. நம்பாதீங்கன்னு சொல்றா. அதை விட்டுப்புட்டு நல்லது நினைச்சு போன மனுஷனை இப்படி காயப்படுத்துற. சரி நீ சொல்ற மாதிரி அவங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னு வச்சுக்குவோம். உனக்கு தான் ஹோல்சேல் அளவுல அறிவு இருக்குல்ல, அதை நீ யோசிக்க வேண்டியதாடா. இது அந்த நாடி ஜோசியர் செஞ்ச தப்பு. அப்பா என்ன செய்வார்னு நீ யோசிக்க வேண்டியதாடா. எவ்வளவு முயற்சி செஞ்சோம் நினைச்சது நடக்காதப்ப நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்றத நம்புறதுதான் மனுஷ சுபாவம். 24 மணி நேரமும் யாரும் அறிவுஜீவி கோட்டை மாட்டிக்கிட்டு தெரியறது இல்ல. அறிவுக்கு மேல உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்குடா. அது வேலை செய்யறப்போ ஆண்டவனை நம்புறதுதான் எல்லாரோட சுபாவம். அப்படி ஒருத்தர் இருக்கானா நம்மள ஏன் அழ வச்சு பாக்குறான்? அழ வைக்கிறவன் பேர் தான் ஆண்டவனா? அப்படிப்பட்ட ஆண்டவனுக்கு தேவையில்லைன்ற. ஓ புண்ணாக்கு பகுத்தறிவுல உன்னோட வச்சுக்கோ. பூரணி நம்புறானா இல்லையான்னு கேளு. அவன் இல்லைன்னு சொல்லட்டும், அதோட நாங்க நிறுத்திக்கிறோம். பூமி என்ன உனக்கு மட்டுமா சுத்துது? எல்லாருக்கும் தான் சுத்துது. எல்லாருக்கும் தான் வயசாகுது. நானும் ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அவ வீட்லயும் இதே மாதிரி தானே புலம்புவாங்க. அவளுக்கு தானே இதே மாதிரி காலம் இருக்கு. நீ என்னடா தெரியாம பேசிட்டு, இவன் தான் சின்ன பையன் தெரியாம பேசிட்டு இருக்கான். ஆளுக்கு இப்படியே டென்ஷன் ஆனா எப்படின்னு? டேய் ஐயப்பா, அக்கா மேல இருக்கிற உன் அக்கறைக்கு மத்தவங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தணும் இல்ல. டேய் யாரும் எங்க அன்பு இல்லாம அக்கறை இல்லாம இல்ல. ஏதோ நல்லது நடக்கும்னு நினைச்சு நாடி ஜோசியம் பார்க்க போனாங்க. போன இடத்துல இடக்க மடக்க அவன் பேசினா அதுக்கு எல்லாரையும் நிக்க வச்சு கேள்வி கேப்பியா? ஆமாண்டா, நான் பேசிட்டு இருக்கதவங்க எல்லாரும் தப்பா படுது இல்ல. அக்கா மனசு என்ன வேதனை பட்டுக்குன்னு யாராவது கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? யோசிச்சு பாத்துருந்தீங்கன்னா அப்படி யாரும் இப்படி பேசிருக்க மாட்டீங்க. யோசிக்காம இருப்போமாப்பா. உண்மையாவே நீங்க யாரும் யோசிக்கலப்பா. உங்க இயலாமைய அக்கா மேல காரணம் காட்டி பழி போட தான் பாக்குறீங்க. எனக்கு இது ரொம்ப வேதனையா இருக்குப்பா. ஏண்டா உங்களுக்கு மட்டும்தான் வேதனை இருக்கா? எங்களுக்கு எல்லாம் இல்லையா? அப்படித்தானே நினைக்கிறேன். குரல வசதி சத்தம் போட்டு பேசிட்டா நீ பேசுறதுலாம் சரியாயிருமா? அப்ப யார் பேசுறதுதான் சரி? அந்த ஜோசியக்காரன் பேசுறது சரியா, இல்ல அதை கேட்ட அம்மா அப்பா அக்கா நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்களே அதுதான் சரியா? இல்ல நீ அக்கா மாதிரியே எனக்கா ஒரு பொண்ணு காத்துட்டு இருக்கான்னு சந்தில சித்து பண்ணி அதுதான் சரியா?
போது நிறுத்துடா. நீ தான் பேச வளர்க்கற. நீ தானே பேசிக்கிட்டு இருக்க. நான் குத்தம் சொல்ற மாதிரி பேசுற. நான் லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ நிறுத்துங்களா எல்லாரும். எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி கடந்து தவிக்கிறீங்க? நான் படிக்க போனப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு அம்மா கேட்டாங்க. நான் இல்லன்னு பதில் சொல்லிட்டேன். அதோட முடிய வேண்டிய விஷயத்த நீ எதுக்குடா அப்படி தேவையில்லாம பெருசுப்படுத்தி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க ஐயப்பா? நானாக்கா பெருசு படுத்துறேன்? பெத்த பொண்ணை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்க எப்படிக்கா மனசு வந்தது? கூட பிறந்த என்னாலே தாங்க முடியலையேக்கா. உன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் உனக்கு மறைச்சிக்க தெரிஞ்சது. எனக்கு அந்த வக்கு இல்லக்கா. நம்ம வீடுடா, நம்ம அப்பா அம்மா, அவங்களுக்கு இல்லாத உரிமையா? கேக்குறதுல என்னடா இருக்கு? நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? என் வாயால நான் இல்லைன்னு சொல்றத கேட்டா ஒரு திருப்தி இருக்கும்னு தானே அவங்க கேட்டாங்க. நான் அதை தப்பா நினைக்கல ஐயப்பா. அப்பா ஏன் இப்படி அழுதாரு? நான் தப்பு பண்ணிருப்பேன்ற கவலையாலையா? இல்லடா, என் மேல இருக்கிற பாசத்தால அவர் அழுதாரு. அம்மா கேட்ட கேள்வி சந்தேகத்தால கேட்டதில்ல, ஆதங்கத்தால வந்த கேள்வி. எல்லாருக்கும் சொல்றேன், என் மனசுல இது வரைக்கும் யாரையும் நான் என் புருஷனா நினைச்சது இல்ல. யாரையும் காதலிச்சதும் இல்ல. அப்படி ஒரு ஐடியா இது வரைக்கும் எனக்கு வந்தது கூட கிடையாது. இந்த வீட்ல நீங்க யார் எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் அதுல எந்த மாற்றமும் இல்ல. கண்ணுக்குள்ள தள்ளி வச்சு பாத்துக்கிட்டோம். நீ எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தது அந்த கேட்டரிங் படிக்க போன 4 வருஷம் தானே. அப்ப என்ன நடந்ததுமா? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நாடி சொல்லுது. எங்களால அதை நம்ப முடியலம்மா. சத்தியமா அந்த மாதிரி எதுவும் இல்லம்மா. என்னம்மா பூர்ணி, ஏன் உட்கார்ந்துருக்க? என்னாச்சுமா உனக்கு? அது யாரும் பக்கத்துல வந்து என்னாச்சுன்னு விசாரிக்காத ஒரு அமைதியான இடம் இருந்தா சொல்லுங்க. ஒரு 1/2 மணி நேரம் தனியா உட்கார்ந்து ஓன அழணும். அடக்கடவுளே, என்ன பூர்ணி இது? நீ எதுக்கு அழணும்? எனக்கு வேற வழி தெரியலையே. சரி அதை விடுங்க. உங்களுக்கு நாடி ஜோசியம்னா என்னன்னு தெரியுமா? எதுக்கு கேக்குற? ஏதோ ஓலைய படிச்சு பார்த்து சொல்லுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் பார்த்தது இல்ல. நோக்கு ஒண்ணு தெரியுமோ? எனக்கு ஜாதகமே இல்ல. தினம் 100 பேருக்கு மேல ராசி நட்சத்திரம் கேட்டு அர்ச்சனை பண்ணி வைக்கிறேன். ஆனா ஏன் ராசி நட்சத்திரம் என்னன்னே எனக்கு தெரியாது. நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் என்ன பிரயோஜனம்? விதியை எழுதி நம்ம கிறுக்கி வச்சுட்டு போயிருந்தா வாழ்க்கை பூராவும் கஷ்டம் தானே. நாசமா போச்சு. நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே. என்ன நடந்தது சொல்லுமா? என் தலையெழுத்து சாமி. எங்க அப்பா அம்மா என் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் வைத்தீஸ்வரன் கோவில்ல நாடி ஜோசியம் பாத்துட்டு வந்திருக்காங்க. பாலே, நாடி என்ன சொல்றது? வயிற்றுல கிளப்பாதீங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா. லைஃப்ல ஒரே ஒரு கல்யாணம் தானே, அதுவும் முடிஞ்சு போச்சா.